விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திருவள்ளூர் மாவட்டம் கீழ்கொண்டையார் கிராம விவசாயி திரு என் ஏழுமலை அம்மாவட்டத்தின் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவியாலும் ஆலோசனையாலும் தோட்டப்பயிரான மல்லிகை சாகுபடி செய்து வெற்றி பெற்று தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டும் பிறருக்கு முன்னுதாரணமாகவும் திகழ்கிறார். அவரை சந்தித்த போது திருவள்ளூரில் உள்ள திருவூர் கேவிகே வேளாண்மை தொழில்நுட்பத்தின் ஆலோசனைப்படி குண்டுமல்லி பயிர் சாகுபடி செய்கிறேன். குண்டுமல்லி பயிர் சாகுபடி செய்ய நிலம் தயாரிக்கும் முறை: ஒரு ஏக்கர் குண்டுமல்லி சாகுபடி செய்ய 15 கிலோ தக்கப்பூண்டு அல்லது சணப்பை விதைத்து மடக்கி உழுது மக்கிய பிறகு மக்கிய தொழு உரம் 3 டன்னும் 1 டன் ஜிப்சமும் கலந்து நிலத்தில் இட்டு 6 நாளுக்கு ஒரு முறை உழவு போட வேண்டும். மாட்டில் தாயம் ஓட்டி 3 அடி அகலம் 3 அடி நீளம் தாயம் ஓட்டி அது மண்வெட்டியில் குழி தோண்டி 1/2 அடி குழி தோண்டி ஒரு குழிக்கு 2 நாற்றுகள் வீதம் நடவு செய்ய வேண்டும். நடவு செய்த பிறகு 20 நாள் 25 நாள் கழித்து கைக்களை எடுக்க வேண்டும். கைக்களை எடுத்துவிட்டு 6 மாதம் வரை ரசாயன உரம் காட்டக்கூடாது. 6 மாதம் வரை பயோ அசோஸ்பைலம் பாஸ்போபாக்டீரியா தெளிக்க வேண்டும். 6 மாதம் கழிந்த பிறகு பூக்கும் பருவம் வரும். பூக்கும் பருவத்தில் நிமின் கோல்டு வேப்பெண்ணெய் 1 லிட்டர் தண்ணீரில் 3 ml கலந்து தெளிக்க வேண்டும். தெளித்த பிறகு தட்பவெப்பநிலை ஏற்றப்பாறு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். வெயில் காலங்களில் பூக்கள் முடக்கு வரும். அந்த முடக்குக்கு அசிபேட் இமிடா கோல்டு 1 லிட்டர் தண்ணீரில் 2 ml கலந்து இமிடா கோல்டு அடிக்கலாம். அடுத்த முறை அதிக பூ பெருசாக வரத்துக்கு சக்ஸஸ் எண்ணெய் தெளிக்கலாம். ஒரு மாதத்துக்கு வருவாய் 60,000 கிடைக்கும். இதில் செலவினம் பூக்கு பறைக்கிறதுக்கு ரசாயன உரம் போடுறதுக்கு பூச்சிக்கொல்லி அடிக்க 30,000 செலவினம் போக 30,000 நிகர லாபம் கிடைக்கும். பொதுவாக காய்கறிகளுள் வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல தரமான காய்கறிகளை பெற முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அதிக மகசூலையும் அடையலாம். வேளாண் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் 1 கிலோ எடையை உடைய ஒரே ஒரு காய்கறியும் நம்மால் உருவாக்க முடிகிறது. இதை போலவே பச்சை மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய் ஆகியவற்றிலும் வீரிய ஒட்டு ரகங்களை நாம் பயன்படுத்தலாம். காய்கறிகளில் வீரிய ஒட்டு ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் காய்கறி துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. ஜான்சிராணி அவர்கள் விளக்கம் தருகிறார். இப்போ எங்கள் துறையில் காய்கறிகளில் என்னென்ன ரகங்களை இந்த வருஷம் நாங்கள் வெளியிட்ருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போனோம்னா, நம்ம இந்த வருஷம் சுரைக்காயில் ஒரு வீரிய ஒட்டு ரகத்தை உருவாக்கி வெளியிட்ருக்கோம். இந்த கோபிஜி ஓஹெச் அப்படின்னு சொல்கிறது. அந்த ரகம் என்னென்னா, அதனுடைய சிறப்பியல்புகள் என்னென்னா, வீரிய ஒட்டு ரகம் அதிக மகசூல் தரக்கூடியது. ஒரு காயினுடைய எடை 1 கிலோ அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் பெரிய காயெல்லாம் அதிகம் விரும்புறதில்ல.
சிறிய காய் ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சிறிய காயாக இருக்கிற மாதிரி ரகத்தை தான் நம்ம வீரிய ஒட்டு ரகமாக உருவாக்கி வெளியிட்டிருக்கோம். இதனுடைய மகசூல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 60லேருந்து 70 டன்கள் கிடைக்கக்கூடியது, நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கோ 5ன்னு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ரகத்தை வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கோம். இந்த ரகத்தினுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னா இதில் வந்து கரோட்டின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏ சத்து வந்து அதிகமாக இருக்குது. சாதாரணமாக சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா சும்மா அந்த மாவு சத்துக்காக சாப்பிடுவோம், ஒரு இனிப்புக்காக சாப்பிடுவோம். ஆனால் இந்த கோ 5ங்கிற வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரகத்தில் வந்து கரோட்டின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏ உயிர் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால சிறு குழந்தைங்களுக்கு வந்து மிகவும் ஏற்றது. இதுவும் வந்து நம்ம தண்டு மூலம் வேர்க்குச்சிகளாக நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம். அதுக்கான வேர்க்குச்சிகளையும் வந்து எங்கள் காய்கறி துறையிலேருந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கேட்கும்போது நாங்கள் விநியோகம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற காய்கறிகள் ரகங்கள்லேயும் தக்காளி, வெண்டை, மிளகாய் மற்ற ரகங்கள்லேயும் வந்து நாங்கள் வீரிய ஒட்டு ரகங்களை உருவாக்கி வெளியிட்டிருக்கோம். தக்காளியில் வந்து போன வருஷம் வந்து கோ 3ன்னு அதாவது டிஎன்ஏயு ஹைப்ரிட் கோ 3 அப்படின்னு ஒரு ரகத்தை வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த ரகம் வந்து வீரிய ஒட்டு ரகம். இந்த வீரிய ஒட்டு ரகம் வந்து என்ன ஒரு சிறப்பியல்பு அப்படின்னா அதிக மகசூல் தரக்கூடியது. இந்த ரகம் அதாவது எங்கள் காய்கறி துறையிலேருந்து வெளியிட்டிருக்கிற இந்த ரகமானது நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடியது, இலைச்சுருட்டு நோய் எதிர்ப்பு தாங்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேர்ப்புழு அல்லது வந்து நூற்புழு இருக்கு இல்லைங்களா, நூற்புழு தாக்குதலையும் தாங்கி வளரக்கூடிய வீரிய ஒட்டு ரகம் தான் இந்த கோ 3ங்கிற இந்த தக்காளி ரகம். இது அதிக மகசூல் தரக்கூடியது, கோடை காலத்துக்கும் நம்ம பயிர் பண்ணலாம். அடுத்ததாக சொல்லக்கூடியனா வெண்டையில் வந்து ஒவ்வொரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வீரிய ஒட்டு ரகங்களையும் சாதாரண ரகங்களையும் அறிமுகப்படுத்திட்டு வராங்க. ஏன்னா ஒவ்வொரு ரகமும் வந்து வெளியாகும் போது அதில் வந்து அந்த வெள்ளை மஞ்சள் தேம்பல் நோயின்னு ஒரு நோய் இருக்கும். அது வந்து ஒரு வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினால் பரவக்கூடியது. இதை வந்து கட்டுப்படுத்தி இல்லை இதை தாங்கி வளரக்கூடிய வந்து ஒரு ரகத்தை தான் உருவாக்கியிருக்கிறோம். அடுத்ததாக வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் வந்து முக்கியமான அதை சொல்லக்கூடியதுன்னா கோ ஆன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகத்தினுடைய சிறப்பியல்பு அப்படின்னா சாதாரணமாக சாம்பார் வெங்காயம்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன வெங்காயத்தை வந்து விதை மூலியமாக வந்து உற்பத்தி பண்ண முடியாது. அதை வந்து பல்புன்னு சொல்லக்கூடிய விதை வெங்காயமாக தான் அதை வந்து பயன்படுத்தி வந்து பயிர் சாகுபடி பண்ணுவாங்க. அதனால் வந்து காயினுடைய அதாவது விதை வெங்காயத்துடைய விலை அதிகமாக இருக்கும், வெங்காயம் கிடைக்கிறதும் கொஞ்சம் அரிதாக இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஒரு மாற்றாக வந்து இந்த புதிய ரகமானது கோ ஆன் 5ன்னு சொல்லக்கூடிய இந்த ரகமானது விதை மூலம் அதாவது பெல்லாரி வெங்காயம் மூலம் மாதிரியே விதை மூலம் நம்ம நாற்று விட்டு எடுத்து நடலாம். இப்போ அதை தான் இந்த நாற்று வந்து நட்டுட்ருக்குறாங்க. இது வந்து இந்த பருவத்துக்கு ரொம்ப ஏற்றது. இந்த விதை மூலம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பயிர் பண்ணுறதுனால அந்த விதை வெங்காயத்துக்கான சாகுபடி செலவு மிகவும் குறைவு. அந்த விதை வெங்காயத்தை மூலம் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம விதையும் உற்பத்தி பண்ணலாம், வெங்காயமும் உற்பத்தி பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா கத்திரிலையும் வந்து நம்ம வீரிய ஒட்டு ரகத்தை வந்து வெளியிட்டிருக்கோம். கோ BH2 அப்படின்னு வந்து ஒரு ரகத்தை வெளியிட்டிருக்கோம். இந்த வீரிய ஒட்டு ரகத்தினுடைய சிறப்பியல்கள் எப்படின்னா கத்திரியில் வந்து சாதாரணமாக வந்து புழுவோட தாக்குதல் அதிகமாக இருக்கும், காயில் வந்து காய்ப்புழுடைய தாக்குதலும் இருக்கும். இந்த புழுவோட தாக்குதல் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ரகத்தை தான் வீரிய ஒட்டு ரகமாக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இதனுடைய விதைகளை நாங்கள் உற்பத்தி பண்ணி நாங்கள் விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். இது சாதாரணமாக வந்து இந்த வயலட் கலர்னு சொல்லக்கூடிய ரகத்தை நம்ம அந்த கலரை சேர்ந்தது தான் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்கும் ஏற்ற ரகம் தான் இது. அதிக அளவு மகசூல் தரக்கூடியது. காயும் வந்து சாதாரணமாக உங்களுக்கு 40லேருந்து 50 கிராம் எடையுள்ள எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு சைஸில் தான் வந்து இதனுடைய ரகத்துடைய காய் இருக்கிறது. அடுத்த காய்கறி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோவைக்காய். வெள்ளரிக்காய் மாதிரியே வந்து சாலட்னு சொல்லக்கூடிய பச்சை காய்கறியாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஏற்ற ரகம். இந்த கோவைக்காயிலையும் நாங்கள் வந்து கோ 1ன்னு ஒரு ரகத்தை வந்து இந்த வருஷம் வெளியிட்டிருக்கோம். இந்த கோவைக்காய் வந்து நம்ம வேர்க்குச்சிகள் மூலமாக தான் நம்ம வந்து பயிர் பண்ண முடியும். இந்த வேர்க்குச்சிகளை வந்து பாலித்தீன் கவரில் வந்து பாலித்தீன் பைகளை நாங்கள் போட்டு வேர்க்குச்சிகளாக நாற்று விட்ட வேர்க்குச்சிகளாக வந்து நாங்கள் விநியோகம் பண்ணிட்டு வரோம். இந்த கோவைக்காயும் நம்ம பந்தலில் வந்து நம்ம போடும்போது ஆண்டு முழுவதும் இதுலேருந்து மகசூல் எடுக்க முடியும். ஒரு தடவை அந்த வேர் விட்ட செடியை நட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 மீட்டர் இடைவெளியில் நட்டுட்டோம் அப்படின்னா அது நட்ட ஒரு 3 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து முதல் அறுவடை வர ஆரம்பிச்சிடும். அந்த முதல் அறுவடையிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 முறை வந்து நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு செடியில் வந்து உங்களுக்கு 30லேருந்து 40 கிலோவுக்கு குறையாமல் வந்து வருஷம் ஃபுல்லாக காய்கள் எடுக்கலாம். ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்குறது இந்த கோவைக்காய். இதில் வந்து இந்த கோவன்கிற ரகத்தை நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். இதோடைய வந்து சிறப்பியல்பு அப்படின்னா கோவைக்காய் வந்து ஒரு விரல் நீளத்துக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 மீட்டர் நீளத்துக்கு அந்த சைஸு குறையாமல் வந்து நீளமான நல்ல காய்கள்.
நல்லா ஒவ்வொரு கனவுக்கும் வந்து பெண் பூக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கனவுலேயும் வந்து காய்கள் இருக்கும். ஆண்டு முழு வந்து இந்த காய்கறி நம்ம வந்து கிடைக்கும், நமக்கு மகசூல் கிடைக்கும். இதுக்கான காய்கறி விதைகளையும் வந்து எங்கள் துறை மூலயமா நாங்கள் உற்பத்தி பண்ணி சிறிய அளவில் நாங்கள் வந்து விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் முனிவர் பி. ஜான்சிராணி 0422 6611 283. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.